பொதுக்காலம் 11ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 முதல் 45 வரை. உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றவர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். இறைவனை இறுக பற்றி கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் என்று அழைக்கப்படும் சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து கடுமையாக கொடுமைப்படுத்தினான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இத்தகைய முகாம்களில் ஒன்று ஜெர்மனி நாட்டில் இருக்கும் ரேவன்ஸ்புருக் என்ற இடத்தில் இருந்தது. 1939ஆம் ஆண்டு பெண்களுக்கென்றே சிறப்பாக கட்டப்பட்டிருந்த முகாமில் ஏறத்தாழ 90,000 பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சித்திரவதை முகாமில் வாழ்ந்து இறந்த ஒருவரின் உடைகளை ஒரு தாயிடம் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அந்த உடையிலிருந்து கிடைத்த ஒரு கடிதத்தில் இப்படிப்பட்ட ஜெபம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது, இறைவா, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை மட்டுமல்ல, தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் கூட நீர் நினைவு கூர்ந்தருளும். இந்த தீய மனிதர்கள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நினைவு கூறாமல், அவர்கள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளின் காரணமாக எங்கள் உள்ளங்களில் எழும் நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் அவர்களை நினைவு கூர்ந்தருளும். அந்த துன்பங்களின், அந்த கொடுமைகளின், அந்த வேதனைகளின் காரணமாக நாங்கள் எங்கள் உறவில் வளர்ந்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவர் மீது கொண்ட நம்பிக்கையில் ஆழமாக வளர்ந்திருக்கின்றோம். அன்பில் வளர்ந்திருக்கின்றோம். தாழ்ச்சியில் வளர்ந்திருக்கின்றோம். உள்ள உறுதியில் வளர்ந்திருக்கின்றோம். தாராள மனதில் வளர்ந்திருக்கின்றோம். மற்றவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளும் நல்ல மனப்பான்மையில் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய இந்த தீய செயல்களுக்கு தண்டனை தராமல் எங்களில் அவர்கள் உதிக்க செய்திருக்கின்ற நன்மைத்தனத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மன்னியும் என்று அங்கு எழுதப்பட்டிருந்தது. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு கூறியிருக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இயேசுவினுடைய இந்த மனநிலையை நாமும் வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பு ஒன்றுதான். அதாவது, நமது பகைவர் மீதும் நம்மை வெறுப்போர் மீதும் நாம் கொண்டிருக்கும் தவறான பார்வையிலிருந்து மாற்றம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். பெரும்பாலும் நம்முடைய பகைவர்களை நாம் தள்ளி வைப்பதிலும் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதிலும் தான் குறியாக இருக்கின்றோம். காரணம், நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள்தான் தடையாக இருக்கின்றார்கள் என்று நாம் ஆழமாக நம்புகின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி என்று ஒன்று உண்டு என்றால் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் அவர்கள்தான் என்று நாம் சொல்லலாம். நமது நண்பர்களின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய வளர்ச்சியில் அது ஒரு பெரிய பங்கு வகிப்பதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு நபர் நமக்கு எதிராக பேசும் பொழுதும், நமக்கு எதிராக ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுதும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் யார் என்பதை புரிய வைக்க பலவிதமான முயற்சிகளையும் எடுக்கின்றோம்.
இதற்காக சற்று அதிகமாகவே உழைக்க ஆரம்பிக்கின்றோம். இதன் காரணமாக நம்முடைய திறமைகள் வெளிப்படுகின்றன. நமது புத்தியையும் அறிவையும் சற்று தீட்டுவதற்கு ஆரம்பிக்கின்றோம். வேறு வழியில் சொல்லப்போனால் வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். நமது நண்பர்களின் வார்த்தைகள் நம்மீது வீசப்படும் பூக்கள் போன்றவை. அவைகள் மனம் வீசினாலும் சற்று நேரத்தில் வாடி வதங்கி மறைந்து போகின்றன. இதற்கு மாறாக நம்முடைய எதிரிகளின் எதிர்மறையான செயல்பாடுகள் நம்மீது எறியப்படும் கற்கள் போன்றவை. அவற்றை கவனமாக எதிர்கொண்டால் நம்மை வீழ்த்த வந்த அதே கற்களை நாம் பயன்படுத்தி அவற்றை நம்மை உயர்த்தும் படிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாப் என்கின்ற அரசன் மனம் மாறுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது அவன் தன்னுடைய எதிரி என்று நினைத்த எலியாதான் காரணம். பகைவர்களை பக்குவமாய் அன்பு செய்ய அழைக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகைவர்களை, எங்களுக்கு எதிராக துன்பம் இழக்கின்றவர்களை, எங்களுக்கு வேதனை தருகின்றவர்களை, வெறுக்கின்ற மனநிலையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும், மன்னிக்கவும், அவர்களுக்காக இரங்கவும், ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களை நீர் அழைக்கின்றீர். இந்த மாபெரும் அழைப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகைவரையும் அன்பு செய்கின்ற ஒரு பெரிய உள்ளத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை சிறப்பாக வழிநடத்தும். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, சிறப்பாக இன்றைய நாளிலே திருச்சியில் வாழ்ந்து மரணத்தின் மூலம் இப்பொழுது உம்மிடம் இணைந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி செபஸ்தியம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாளை முழுவதுமாக அவருடைய ஆன்மாவிற்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, செபஸ்தியம்மாள் என்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரனுடைய ஆன்மாவை உமது வல்லமை நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பது போல இந்த ஆன்மாவையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். விண்ணகத்திலே உம்மோடு இணைந்திருக்கின்ற இந்த ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றியை, முடிவில்லாத வாழ்வை தந்தருளும். ஆண்டவரே, உம்மிலே விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற எந்த ஒரு சகோதரரும் சகோதரியும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் நித்திய வாழ்வை, முடிவில்லாத ஒரு வாழ்வை இறுதி நாளிலே பெற்றுக்கொள்வார்கள் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, அதே வாக்குறுதியை எங்களுடைய சகோதரனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய சந்நிதியில் பிரசன்னத்தில் வாழ்வது எத்துணை இனிமையானது, மகிழ்ச்சியானது, வாழ்விற்கு நிறைவு தரக்கூடியது. ஆண்டவரே, இதோ இந்த ஆன்மாவை எப்பொழுதும் உமது பிரசன்னத்தில் வாழுகின்ற ஒரு வரத்தை தந்து நித்திய இளைப்பாற்றி, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை, முடிவில்லாத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக தந்து இந்த ஆன்மாவை வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இவர் வழியாக நீர் உருவாக்கிய இவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மகன்கள், மகள்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரையும் இந்த ஆன்மாவின் வழியாக ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம், தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நிறைவான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, வளர்ச்சி நிறைந்த, ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலத்தை, வலிமையான ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றியை இதோ எங்களுடைய அன்பு சகோதரி செபஸ்தியம்மாளுக்கு அளித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இந்த ஆன்மா மீது என்றென்றும் ஒளிர்வதாக. எல்லாமல்ல இறைவன் இந்த ஆன்மாவையும், இந்த ஆன்மாவினுடைய சகோதர சகோதரிகளையும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.